ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்வெஸ்ட் ஐக்யூ ஹப். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது நாளைக்கான நிஃப்டியோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாளைக்கான மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை நிஃப்டியில் என்ன மூவ்மெண்ட் நடந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆக்சுவலாக தேர்ஸ்டேயோட க்ளோஸ் பார்த்திங்கன்னா 24,173 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. ஓப்பனிங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட்டான கேப் டவுன் ஓப்பனிங் தான். 24,100 வரைக்கும் இறங்கி ஒரு 100 ஓப்பன் ஆகி கிட்டத்தட்ட 23,813 லெவல் வரைக்கும் கீழே இறங்கி திருப்பி ரிவர்ஸ் ஆகி 24,206 வரைக்கும் போயிட்டு கடைசியாக முடியும் போது பார்த்திங்கன்னா 23,897 நிஃப்டி க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா நிஃப்டி பார்த்திங்கன்னா ஃப்ரைடேவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 275 பாயிண்ட் ஒரு 275 பாயிண்ட் ஒரு நெகட்டிவான க்ளோஸ் கொடுத்து நிஃப்டி ஃப்ரைடே முடிஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் போட்ட ஏழியர் வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஸோ நான் ஏழியராக சொன்னது தான். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் தற்போதைய க்ரூஷியல் சப்போர்ட் நான் சொன்னது 23,800 சொல்கிறேன். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஃப்ரைடே கிட்டத்தட்ட 830 லெவல் வரைக்கும் லோ வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து முடியும் போது 897 முடிஞ்சது. ஸோ அதனால் 23,800 இனி வரும் நாட்கள்லையும் நாளைக்கும் ஒரு க்ரூஷியல் சப்போர்ட்டாக அமையும். இதை பிரேக் பண்ணது ஃபர்தர் டவுன்ஃபாலுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இனிஷியலாக நம்ம இப்போதைக்கு நாளைய மார்க்கெட்டுக்கான சப்போர்ட் என்னவாக இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நாளைய மார்க்கெட்டுக்கு நான் ஏழியராக சொன்னது தான் 23,800 நம்மளுக்கு க்ரூஷியல் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த ஏரியா 23,800 க்ரூஷியல் சப்போர்ட்டாக இருக்கும். இதை பிரேக் பண்ணும்போது நம்மளுக்கு 23,600 லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைட் போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ 800 பிரேக் டவுன் ஆச்சுன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 23,590 600 லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைடுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் தற்போதைக்கு 24,600 லெவலில் மார்க்கெட் பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு டவுன் சைடில் தான் போயிட்டுருக்கு. ஸோ ஒன்ஸ் இந்த 23,800 ரிவர்ட் பேக் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இதை பிரேக் டவுன் ஆச்சுன்னா ஃபர்தர் டவுன்ஃபால் அது பழையபடி இன்னும் கீழே இறங்க தான் செய்யும். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 27/4/26. ஸோ நாளைக்கான நிஃப்டிக்கான சப்போர்ட்டு நம்ம பார்க்கும்போது சப்போர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 23,800 க்ரூஷியல் சப்போர்ட்டாக இருக்கும். இதை பிரேக் டவுன் ஆகும்போது நம்மளுக்கு 23,600 லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைடுக்கான சான்சஸ் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம நாளைய மார்க்கெட்டில் எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் ரெசிஸ்டன்ட் நம்ம பார்க்கும்போது இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அதாவது 24,000 கிளியர் கட் ரெசிஸ்டன்ட் நம்மளுக்கு 24,000 ஆக்ட் ஆகும். இந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் ஆச்சுன்னா நேற்று அதாவது ஃப்ரைடேவோட ஐயான 24,200 வரைக்கும் ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஐ பார்த்திங்கன்னா 206. ஸோ அந்த லெவல் 200 லெவல் வரைக்கும் நம்மளுக்கு மேலே போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? 200-210 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம நாளைய மார்க்கெட்டில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ரெசிஸ்டன்ட் நம்ம பார்க்கும்போது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 24,000 க்ரூஷலாக இருக்கும். இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு 24,210 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைடுக்கான சான்சஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்கள் நாளைக்கு பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெசிஸ்டன்ட் ஒன்றான 24,000 உங்களுக்கு க்ரூஷலாக இருக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 23,800 க்ரூஷலாக இருக்கும். ஆல்ரெடி கிஃப்ட் நிஃப்டி ஒரு பாசிட்டிவான க்ளோஸ் கொடுத்து முடிஞ்சிருக்கிறதுனால நாளைக்கு மேக்ஸிமம் ஒரு கேப் டவுன் ஓப்பனிங்க்கான சான்சஸ் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அப்படி பார்க்கும் பட்சத்தில் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா 24,000. ஒன்ஸ் 24,000 நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்து அங்கேருந்து ஒரு கேண்டில் ஃபார்மேஷன் வரும் பட்சத்தில் நம்ம 24,200 to 210 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைடை நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.